லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது மட்டும் இல்ல சார், நம்ம போட்டியில கலந்துக்கிறவங்களுக்குலாம் மினிமம் 5000 கேஷ் பிரைஸ் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம ஃபேண்டாஸ்டிக்கா, எக்ஸலென்ட்டா, ஃபேபுலஸா கிஃப்ட் வவுச்சர்லாம் இருக்கு சார். யோ, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. தம்பி, நீங்க வந்தீங்க கேட்டீங்க, நாங்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. சார், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, போப்பா, சொன்னா புரியாதா உனக்கு? ஏற்கனவே இந்த வீட்டில் நடக்கிறது டிவி சீரியல் மாதிரி தான் இருக்குதுன்னு அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு யார் இந்த மாதிரி தகவல்லாம் சொல்றா? இந்த பாரு, தயவு செஞ்சு போப்பா, குழப்ப கெடுக்காத. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன், போயா முதல்ல. சரி, இவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன பண்றது? இந்த ஷோல ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சமா? 1 லட்சமா? ஏய், போன்னு சொல்றேன்ல, சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்க. போடா, போ போ, கிளம்பு கிளம்பு. 1 லட்சம்? டேய் தம்பி தம்பி தம்பி, இங்க வா. வந்துட்டேன். சொல்லுங்கண்ணா. இந்த 1 லட்சம்னா 1 போட்டு பக்கத்துல 5 சைபர் போட்டுருக்குமே, அதுவா? ஆமா சார், 100000 சார். சத்தியமா? சத்தியமா சார். நானும் என் பொண்டாட்டியும் கலந்துக்கிறோம்ப்பா. தேங்க்யூ சார். மத்தவங்க கலந்துக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது, நாங்க 2 பேரும் கலந்துக்கிறோம். உமா, நாமளும் கலந்துக்கலாமா? 1 lakh. ஏங்க, நாம இதுல கலந்துக்கிட்டா நம்மள யாரும் அடிச்சுக்க முடியாது. நாம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படி சொல்லு. ஏங்க, ஆட்டத்துக்கு நாம ரெடின்னு சொல்லுங்க. நாங்களும் ரெடி சார். ரவி சார், ஆட்டத்துக்கு நாங்களும் வரோம். நீங்களும் வரீங்களா சார்? ஆமா. ஒண்ணுனா ஊதுறோம். என்ன மலரி, நம்ம இந்த கோதால குதிச்சு டேய் தம்பி, கூடுகிட்ட போலாமா வேணாமா? ஆமா சொல்லு சார். மலரி. சத்தியமா இவங்கள வச்சு செய்ய இதை விட வேற நல்ல சான்ஸே கிடைக்காது. நாங்களும் ரெடி. ஐயோ ஐயோ ஐயோ, மலரு கையை கொடுங்க மேடம். ஐயோ, தேங்க்யூ சார். ஏமாந்துருச்சு. இது அடுத்தது மட்டும் நான் டேய், அது ஏன்டா வாயை பொழுதுன்னு அப்படி நிக்குது? மேடம் 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 மேடம். ஏய் ரேவதி, வாயை திறந்து சொல்லு. ஒரு லட்சம்னு சொன்னதுல அப்ப குழந்த வாய் தான் எப்படி நிக்கிறான்னு பாரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய், 1 லட்சம் இல்லையா? என்னது? அதுவும் போச்சா? போச்சு போச்சு, நான் ஏமாந்துட்டேன். 1 லட்சம் போச்சு. நீ கலந்துக்கிறியா இல்லையான்னு கேட்டு 10 நிமிஷம் ஆச்சு. பேசு. பயந்துட்டேன். நான் கலந்துக்கிறேன். வரீங்களா வரலையா? தம்பி, நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என் புருஷன் சும்மா தான் இருக்காரு. அவருக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து எப்படியாவது 1 லட்சத்தை ஜெயிச்சு காட்டுறேன். சூப்பர் மேடம், இதான் எங்க வேணும் மேடம். சார், எல்லா கப்பலும் ஓகே சொல்லிட்டாங்க. நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா எம்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. நீ கொடுக்குற 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கலந்து போன்னு நினைக்கிறேன் நீ? சார், அது ஒண்ணும் இல்ல சார், இங்க இருக்க எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்பா இருக்காங்க சார், யங் கப்பிள்ஸ். உங்க மாதிரி மெச்சூர்டான கப்பிள்ஸ் வந்தானா ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் சார். கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் சார். தப்பார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. சார், நாளைக்கு தான் ஷூட்டிங்கு. ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க பொறுமையா யோசிச்சு நாளைக்கு காலைல வேணாம், இன்னைக்கு நைட்டு சொன்னா கூட போதும் சார். சில பேர் கூட பேசுறதையே அசிங்கம்னு நினைக்கிறவனா, அவங்க கூட எல்லாம் நான் கலந்துக்க முடியாது. போப்பா. சார், ஒன்றும் அவசரம் இல்லை, யோசிச்சு நிதானமா சொல்லுங்க. திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு வித் யுவர் பர்மிஷன். சாரி சார், இங்க வைக்கிறேன். வேணும்னா நீங்களே எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஷோக்கு வந்துருங்க. எல்லாரும் வந்துருங்க. பாய் பாய். ஏய் தம்பி தம்பி, நில்லு. அந்த சாரி அப்புறம் மேட்சிங் ஜிமிக்கி உனக்கு உன் பிரச்சனை எல்லாமே இருக்குக்கா. ஆமா, இன்னைக்கு மத்தியானம் ஃபேஷன் டிசைனர் வராப்பல. உனக்கு எப்படி வேணுமோ வாங்கி தச்சு போட்டுக்க. ஐயோ, தேங்க்ஸ் தம்பி. வரட்டா? நீ வேணா பாரு, அந்த 1 லட்சம் ரூபாய் நீ தான் அடிப்ப. ஆமா, ஐயோ என் தங்கம். நீ சும்மா சொல்ல வாடா போலாம். என்னது? வாவ், the same face but old face. அந்த கண்ணுக்கு மட்டும் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷாட், ஒரு ரவுண்ட் ட்ராலி. வாவ் வாவ் வாவ். ஓடி
ச்சே ம். ஏய் மேகலா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். நீ வேணா பாரு. 2 பேரும் போறோம். ஒரு நிமிஷம் ஜெயிப்போம். என்னங்க வெளியில போகணும்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போகணும். அதான் போறப்பவே அந்த டிவிக்காரன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டான். இவனுங்களை நிஜமாவே நம்ம தான் பெத்தமா இல்ல ஆஸ்பத்திரியில ஆளை மாத்தி வச்சிட்டாங்களா? 1 லட்சம் ரூபான்னு சொன்ன உடனே தாயை பொழந்துக்கிட்டு நானும் வந்துட்டாங்க. ஒருத்தி ஓசியில புடவண்ண ஆன்ட்டு போறா, இன்னொருத்தி கோதாவில இறங்குறான்றா. அவனுங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க. எல்லாரும் சேர்ந்து மொத்தமா டிவியில் அடிச்சுக்கிட்டு நார போறாங்க. இத பாக்குறவங்க நமக்கு போனை போட்டு துக்கம் விசாரிக்க போறாங்க. குடும்பமானம் காத்துல பறக்க போகுது. இவ்வளவு சம்பவம் நடந்தும் நீ ஏன் பேசாம இருக்க? நான் இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இல்ல பரவாயில்ல சொல்லு, உனக்கு தோன்றத சொல்லு. அத அங்க கேட்காம இங்க வந்து கேக்குறீங்க. அதான் எனக்கும் சேர்த்து நீங்களே முடிவெடுத்துட்டீங்களே. இப்ப நான் சொன்ன முடிவு சரிதானே? நான் என்னத்த சொல்றது? ஏ நான் எடுத்த முடிவு எதுவும் தப்பு இருக்குன்னு நினைச்சியோ? ஆமா இருக்கு. என்ன சீதா நீயே இப்படி சொல்ற? நாம ஜெயிக்கிறதும் தோக்கறதும் முக்கியம் இல்ல, எந்த தம்பதிக்குள்ள நல்ல புரிதல் இருக்குன்னு தானே போட்டி வைக்கிறாங்க. அதுல நாம கலந்துக்கிட்டு நாம தான் நல்ல ஜோடின்னு நிரூபிக்க வேண்டாமா? அப்படியே சொல்ற? என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு பயம் தானே? ஏன் எனக்கு என்ன பயம்? போட்டிக்கு போனா தோத்துருவோன்னு உங்களுக்கு பயம். என்ன சீதா உன் கண் அசைவிலேயே உன் மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிறவன். நீ விடுற மூச்சு காத்துல நீ என்ன பேச வர்றன்னு தெரிஞ்சவன் நானு. என்கிட்டயேவா? நிஜமாவா? இந்த போட்டிக்கு போனா நிச்சயமா நாம தான் ஜெயிப்போம். சரி போவோம், எல்லாருக்கும் முன்மாதிரியா ஜெயிச்சு காட்டுவோம். என்ன சிரிப்பு? நீ என்ன நீயும் நானும் சிறந்த ஜோடின்னு சொல்லவா போட்டியில கலந்துக்கிறோம்? ஆமா, அந்த புடவைக்காகவோ பணத்துக்காகவோ நான் கலந்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. உனக்கு குடும்பமா நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு ஷோ பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்க போனா உன் மகனுங்க மருமகளுங்க மகன்னு எல்லாரு கூடயும் ஒட்டி உறவாடலாம்னு நினைக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன் மனசு எனக்கு தெரியாதா சீதா? உங்க மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் இந்த போட்டியில கலந்துக்கலான்னு சொல்றேன். இவனுங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. இதுல ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல சீதா. உங்க இஷ்டம் தானங்க, வேண்டானா விட்டுடுங்க. சரி அப்ப நான் கிளம்புறேன். ம். இதுல உனக்கு கண்டிப்பா கலந்துக்கணும்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க மனசுக்கு பிடிக்கலனா எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டோம், நாம போக வேண்டாம். சரி சீதா நான் கிளம்புறேன். ம். மலரே, நான் மலரே மும்முரமா இதை எழுதினுங்கிற. இந்தா இதுல இருக்க மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வா. நான் பூசா நீ இதெல்லாம் பண்ணுகிற? நான் அது ஐயோ அரிசி 20 கிலோ, உளுந்து 10 கிலோ. என்ன லிஸ்ட் பெருசா போயிடுது. அதான் தீபாவளி முடிஞ்சிடுச்சுல, வண்டியை மறுபடியும் போடணும்ல. ஏய் வண்டி போறத நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாதா? நானும் தன்னடா உங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். மலரே, இப்ப நீ வக்கீலுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட், எத்தனை பரோட்டாக்கு எவ்வளவு சால்னா போடுறது, எத்தனை கிலோ கறிக்கு எத்தனை பிளேட் அடிக்கிறது, இது எத்தையும் நீ கணக்கு பார்க்க தேவையில்ல மலரே. அதுதான் நாங்க இருக்கிறோமே. இந்த பார், நீ ஒன்னும் பார்க்க வேணாம். நீங்க 3 பேர் அதை பாத்துக்கிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? நான் பண்றதா? நான் மலரு எதுக்கு இப்படி சம்மந்தம் எல்லாம் பேசுனுங்கிற? நீ எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்? ஹேய், நான் கேட்டேங்கிற, நீ அமைதியாகிற.
நீ காலேஜ் போக தேவையில்லையா? காலேஜ்க்கு நான் போல பாண்டி. என்ன மலரே, உங்க அப்பாவோட ஆசை கனவு அது இதுன்னு சொல்லிட்டு ஹேய் காலேஜ் சீட்லாம் வாங்கினே இப்ப போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போகலன்னு சொன்னா விட. சும்மா ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? நான் காலேஜ் போகல, அவ்வளவுதான். இந்த பாரு மலரே, கொஞ்சம் செல்ல கொடுத்தா ஓவரா தான் பண்ற. எனக்கு வர்ற கோத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இது பாரு, ஒழுங்கா காலேஜ் போற வழியை பாரு. ஆர்டர் 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 குத்தாச்சு. நீ காலேஜுக்கு போற. ஆர்டர் கொடுத்தா ஃபீஸ் யார் பே பண்ணுவா? பாண்டி, இது கவர்மெண்ட் லா காலேஜ் கிடையாது, பிரைவேட் காலேஜ். ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ? அது ஃபீஸ் யூனிஃபார்ம்ல சேர்த்து எப்படியும் 1 லட்சம் வரும். 1 லட்சமா? மலரே, நான் ஒன்னா என்ன யார்கிட்டயாவது கடன் வாங்க போறியா? இல்ல எதையாவது வித்து எடுத்துட்டு வந்து பணம் தர போறியா? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மலரே, இல்ல உங்க அப்பாவோட கனவு லட்சியம் அதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப திடீர்னு வந்து அதெல்லாம் வேணான்னு சொல்ற? ஆமா, அப்ப சொன்னேன், இப்போ இல்ல. ஏன்? ஏழைங்க ஆசைப்பட்டா போதுமா? அதுக்கு பணம் வேண்டாமா? ஏ மலரே, அப்படிலாம் சொல்லாத மலரே. நான் ஒருத்தர் இருந்து அதெல்லாம் உனக்கு பண்ண முடியாம போனா எனக்கு ரொம்ப அசியமா போகும் மலரே. பாண்டி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் தலைய அடகு வச்சாவது நீ எப்படியாவது அதை பண்ணிடுவேன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், விடு. இப்பன்னா 1 லட்சம் இருந்தா போதும்ல. நாளைக்கு அந்த டிவில போட்டி நடத்துறாங்கல்ல, ஆமா, அவங்க சொன்னதை நீ கேக்கலையா? அதுல கேக்குறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தராங்கல்ல. ஆமால, மறந்தே போயிட்டேன் பாண்டி. இத பார், அங்க போறோம், 1 லட்சம் ரூபாய் அல்றோம், உன் காலேஜ் ஃபீஸ கட்டுறோம். டேய் தம்பி, ஏங்க இங்க வா. எடுங்க. சொல்லுங்க சார். ப்ரோ, எப்படி இருந்தாலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம். இந்த பேமெண்ட் எப்படி? செக்கா கேஷா இல்ல டிடியா இல்ல கேஷா இருந்தா 500 ரூபாவா 2000 ரூபாவா? டாக்ஸ் எதுவும் பிடிப்பீங்களா? எத்தனை பர்சன்ட்? 2 10? இன்னும் மாடே வாங்கலையா? அதுக்குள்ள ஒரு 1000 லிட்டர் பால் கொடுக்கும் நானா. இன்னும் போட்டி ஆரம்பிக்கலையா? அதுக்குள்ள காசு வரைக்கும் போயிட்டாரு இவரு. தம்பி, என்ன சிரிக்கிற? நாங்கள யார் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே நாங்கள பெரிய ஆட்டக்காரங்க. மெட்ராஸ்ல ஏறி இறங்காத ஸ்கூலே கிடையாது தெரியுமா? தோ என் சின்ன தம்பி ரவி இருக்கான்ல, அவன மாதிரி எவனாலையும் பெல்ட் அடிக்க முடியாது. தோ பெரிய தம்பி ராஜா, கணக்குல பெரிய புலி. இவங்க எல்லாத்தையும் விட என் தங்கச்சி மலர் இருக்காளே, ஓட்டப்பந்தயத்துல பிடி உஷாவோட சூப்பரா ஓடி பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணவ. இப்படி எல்லாம் பல ஆட்டக்காரங்களோட இருக்கிற ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி, தெரிஞ்சுக்கோ. ஏய், இப்படி பல ஆட்டக்காரங்களை பார்த்த பெரிய ஆட்டக்காரங்க வராங்க. அவங்க தான் இந்த ஷோவை நடத்த போறாங்க. அது யாருப்பா? அப்பே ஏற்பட்ட வெளியூர் ஆட்டக்காரங்க நான் பார்த்ததில்லே. ஹூஸ் திஸ்? இந்த வருவாங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். வணக்கம், how are you? நல்லா இருக்கீங்களா? ஏங்க அச்சுமா அச்சுமா, நீங்க தானா அச்சுமா? ஐயோ, அதானா நீங்க தானா நான் தானா? சரிகமப்பா அச்சுமா. என்னால நம்பவே முடியல. எப்படி இருக்கீங்க? ஏங்க ஃபோன் ஒரு செல்ஃபி. Sure. Thank you. ஐயோ, உங்களை பார்த்துட்டு. உங்க வைஃப் மேடம். Congratulations. Thank you. Hello. Hello, இருக்கீங்களா? நல்லா Hi, இருக்கேன். hi, how are you? Hello, madam, நல்லா இருக்கீங்களா? Hi, நல்லா இருக்கீங்களா? என் wife Hi, hi, how are you? Good. உங்க குடும்பத்தை பத்தி அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்ட உடனே மிரண்டுட்டேன். அதனால என்ன ஆனாலும் சரி, நேரா வந்து இந்த போட்டியை நானே நடத்தி ஆகணும் அப்படின்னு நானும் என் டீமும் இங்க வந்திருக்கோம். So we're really looking forward. போட்டிக்கலாம் ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? Okay, let's go.
ஹாய் ராஜேஷ். ஹாய் மேடம். How are you? All Fine, good? madam. ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். வெரி வெரி warm welcome. நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப பார்ட்டிசிபேட் பண்ண போற போட்டியோட பேர் சூப்பர் ஜோடி couple of the family. இது ஒரு வித்தியாசமான புதுமையான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லலாம். பொதுவா பிரச்சனை இருக்கிற இடத்துல சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னடா வந்த உடனே பிரச்சனை சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்றானே, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப இவரை பார்த்த உடனே சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்காருன்னு இவர் சொன்ன உடனே இதுக்கு மேல இவர்கிட்ட என்ன பேசணும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த பக்கம் வந்து சார் எப்படி இருக்கீங்கன்னு உங்களை கேட்ட உடனே நான் அப்படின்றீங்கல்ல, அப்போ உடனே கூப்பிட்டு வாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு துருவி துருவி கேட்டோம்னா பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க கூட்டுவீங்க. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் பேசி 4 பேருடைய பிரச்சனை 40 லட்சம் பேர் முன்னாடி போட்டு அதை கொண்டாடுற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கிடையவே கிடையாது. இந்த நிகழ்ச்சி முடிவாகும் போது இங்க நீங்க எல்லாம் கிளம்பும் போது சந்தோஷமாக 4 ஜோடிகளாக வீட்டுக்கு போவீங்களா, ஒரு இன்ஸ்பிரேஷனோட கிளம்புவீங்களா அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஓகேங்களா? சோ இந்த சூப்பர் ஜோடிகள்ல யாரோ ஒருத்தர் மட்டும் தான் இன்னைக்கு அந்த சூப்பர் ஜோடி அப்படின்ற கிரீடத்தை வின் பண்ண போறீங்க. யாருன்னு பாத்துக்கலாமா? கான்ஃபிடென்ட்டா கை தூக்குங்க. இவர் என்ன அக்யூஸ் மாதிரி கை தூக்குறாரு? ஓகே, சோ எல்லாருமே டெஃபினெட்லி நான் தான் இங்க சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒருத்தர் தானே டைட்டில் வின் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு அர்த்தம் ஒருத்தர் தான் சூப்பர் ஜோடின்னு கிடையாது, மத்தவங்களும் டெஃபினெட்லி சூப்பர் ஜோடி தான். ஆனா அந்த டைட்டில் வின் பண்றவங்க கண்டிப்பாக மேடைக்கு வந்து அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இங்க இருந்து கிளம்பும் போது எங்களுக்குள்ள இருக்கிற லவ், புரிதல், அன்னோன்யம் இதெல்லாம் பெட்டரா இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில தான் இங்க இருந்து நீங்க கிளம்புவீங்கன்னு தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஓகேயா? ரெடிங்களா? அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4-5 வித்தியாசமான ஜோடிகள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து இங்க விளையாட போறீங்க. ஆனா இந்த குடும்பத்தை பத்தி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்த உடனே பிரமிச்சு போயிட்டேன். ஒரே வீட்டுக்குள்ள கோடு போட்டு பாகம் பாகமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம்? இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஃபேமிலியை சந்திக்கிறதுல எனக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து இங்க ஒருத்தராக பல டாஸ்க் விளையாடி யார் இங்க அந்த டைட்டில் வாங்கிட்டு போக போறீங்கன்னு பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். மக்களாகிய நம்மளுடைய ரசிகர்களும் ஆர்வமா இருக்காங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ஆடியன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குமா? 1 2 and 3. ஜோடிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. முதல்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது யாரு? ராஜா and மேகலா. வணக்கம். தேங்க் யூ. ஹலோ மேடம். சார் ராஜா சார், அதாவது சமீபத்துல நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல விராட் கோலி அடிச்சு திம்சம் பண்ணி சேர பறக்க விட்ட மாதிரி பண்றீங்களே, நல்லா இருக்கு. உட்காந்துருங்க. ஹெவி பெர்ஃபார்மரா இருக்கீங்களே சார். ஆரம்பத்திலே ஹெவி பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. கலக்கறாரு போங்க, கலக்கறாரு. நெக்ஸ்ட் போலாம். ஏதோ விராட் கோலி செஞ்சுரி அடிச்ச மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இதுக்காக தான் நம்மள இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிடுறாங்க. நீ சும்மா இரு. கையை காட்டுவீங்களா? அடுத்தபடியாக நான் வெல்கம் பண்ண போறது ரவி and உமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுவாகவே ஒரு மனிதனை பார்த்தா ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி இந்த மனிதர் இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா பெண்ணோட கால் கடியில ஒருத்தர் நசுங்கி கிடப்பாருல்ல, அந்த மாதிரி தான் சார் உங்களை பார்த்த உடனே ஃபீலிங் வருது. மேடம், அது எனக்கு பெருமை தான் மேடம், அது என் கடமையும் கூட. வாங்க சார், ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பெரிய ஹக் கொடுத்துடலாம் வாங்க. சோ சார் உட்காருங்க. ரெஸ்ட் எடுங்க. நல்ல மனிதரா இருக்கீங்க சார், ரொம்ப நல்ல மனிதரா இருக்கீங்க. அடுத்தபடியாக நான் வெல்கம் பண்ண போறது ரேவதி and தங்கராஜ். கை தட்டுங்க. அட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹெவியா பெர்ஃபார்ம் பண்றமா? சாவித்ரி அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கோம். நடிகர் திலகம் உங்களுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன நம்ப வச்சிட்டீங்க மைண்ட். வாழ்த்துக்கள். உட்காருங்க. அட உட்காருங்க ப்ளீஸ். எங்கடா மாட்டிட்டு இருக்கீங்க என்ன? அடுத்தபடியாக I'm going to welcome அதுவும் கியூட்டான ஒரு யங்கான கப்பலாக இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? மலர் and பாண்டி. ஹலோ. ஐயா நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி உங்களை பத்தி நிறைய பிரீஃப்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்காகவே தனியா ஒரு ரவுண்ட்ல வச்சிருக்கோம். இப்போ ஓப்பனிங்ல எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உட்காருங்க, நிறைய ஆடுவோம் சரியா? உட்காருங்க. ஏமா உட்கார சொல்லுமா. அடுத்தபடியாக
ஜோடியை வெல்கம் பண்ண போறோம். யாரு? தெரியலடா. என்னாச்சு? மேடம் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. பேசுறீங்களா? ஆமா. யாரு? தெரியல. பேசி பார்க்க வேண்டியதுதானடா. நான் வேணா நேரா கூப்பிட்டுட்டுமா? சரிங்க மேடம். ஓகே, சோ 5வது ஜோடியை நம்ம வெல்கம் பண்ண போறோம். 5வது ஜோடி அப்படின்னு நான் சொன்ன உடனே ஒரு பாசமான ரியாக்ஷன் தான் நான் பார்க்குறேன். லெட்ஸ் வெல்கம் மார்க்கண்டேயன் சார் அண்ட் சீதாமா. ஏய், அப்பா அம்மா. உங்க அப்பா அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு இப்ப வந்துட்டாரு. அதானே